வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்முடைய சேனலில் முருகப்பெருமானுடைய நாமாவளி கற்றுக்கலாமாங்க. இந்த பாடல் செவ்வாய் தோறும் வெள்ளி தோறும் பாடலாம் மற்றும் தினம்தோறுமே பாடலாம்ங்க. மற்றும் கிருத்திகை அன்னைக்கு சஷ்டி தினத்தன்று நம்ம இந்த பாடலை பாடலாம். வீட்லேயும் பாடலாம், கோவில்லையும் பாடலாம்ங்க. முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த பாடலை பாடலாம். பக்தி ஸ்ரத்தையோடு ஒரு மனதோட நம்ம பாடலை பாடி நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக முருகப்பெருமான் அதற்கு உடனே பதில் தருவார். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். முருகப்பெருமானுடைய அற்புதமான நாமாவளி இன்றைக்கி கற்றுக்கலாங்க. முருகன் நாமாவளி புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. அப்படி புக்கு இல்லாதவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டும் பாடலாம். புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறங்க எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறதுங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருகப்பெருமானுடைய அற்புதமான சக்தி வாய்ந்த நாமாவளி. முருகப்பெருமானை நம்ம அழைக்கிறோம். முருகா, ஓம் முருகா கந்தா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை நம்ம வா வா என்று அழைத்து நம்முடைய வேண்டுதல்களை நம்ம வைக்கிறோம். அந்த பாடல் இது அற்புதமான பாடலுங்க. நாங்கள் இந்த கூட்டு பிரார்த்தனையாக எங்கள் ஊர் கோவிலில் நாங்கள் பாடினோம். சரி, வாங்க நம்ம இப்போ பாடலை கற்றுக்கலாம். சண்முக நாமாவளி பாடலாம் வாங்க. ஓம் எனும் மந்திரமே பாவா சண்முக, ஓம்கார சக்தியே நீ பாவா சண்முக, சக்தியின் புதல்வனே பாபா சண்முக, சம்பந்தனாய் ஆனவன் நீ பாபா சண்முக, சமயபுரத்தாளின் மைந்தா பாபா சண்முக, சங்கரியின் புதல்வனே நீ பாபா சண்முக, சரவண பவனி நீ பாபா சண்முக, சண்முக கடவுளே நீ பாபா சண்முக, கருமாரின் கண்ணே நீ வாவா சண்முக, கார்த்திகை மைந்தனே நீ வாவா சண்முக, ஆனைமுகன் சோதரனே வாவா சண்முக, ஆறுமுக கடவுளே நீ வாவா சண்முக, பாடி ஆடி நடந்து வாரோம் வாவா சண்முக, பாபமெல்லாம் போக்கு வீணும் வாவா சண்முக, பாக்கியங்கள் தரவீனும் வாவா சண்முக, பழனி மலை ஆண்டவனே வாவா சண்முக, எட்டு குடி அமர்ந்தவனே வாவா சண்முக, எங்கள் குறை தீர்க்க வீணும் வாவா சண்முக, ஜோதி சொரூபனே வாவா சண்முக, ஜோதி ராமலிங்கமாய் வாவா சண்முக, பரங்குன்றில் பரமனே வாவா சண்முக, பக்தர் குறை தீர்க்கவன் வாவா சண்முக, சுவாமி மலை அமர்ந்தவனே வாவா சண்முக, சுகத்தை எல்லாம் கொடுப்பவனே வாவா சண்முக, ரத்தினவில் தாங்கி நின்றாய் வாவா சண்முக, ராஜ அலங்காரனே நீ வாவா சண்முக, செட்டி மகன் சிலைனே வாவா சண்முக, செழுமையோடு வைக்க வேணும் வாவா சண்முக, சித்தி புத்தி தர வேணும் பாவா சண்முக, சீர்சீரக்க வைக்க வேணும் பாவா சண்முக, மீனாட்சி வேண்டுகிறேன் பாவா சண்முக, மென்மையெல்லாம் தர வேணும் பாவா சண்முக, மென்மையெல்லாம் தர வேணும் பாவா சண்முக,
மேன்மை எல்லாம் தர வேணும் பாவா சண்முகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சண்முக நாமாவளி பாடலாவாங்க. ஓம் எனும் மந்திரமே பாவா சண்முகா, ஓம்கார சக்தியே நீ பாவா சண்முகா, சக்தியின் புதல்வனே பாவா சண்முகா, சம்பந்தனாய் ஆனவன் நீ பாவா சண்முகா, சமயபுரத்தாளின் மைந்தா பாவா சண்முகா, சங்கரியின் புதல்வனே நீ பாவா சண்முகா, சரவண பவனி நீ பாவா சண்முகா, சண்முக கடவுளே நீ பாவா சண்முகா, கருமாரின் கண்ணே நீ பாவா சண்முகா, கார்த்திகை மைந்தனே நீ பாவா சண்முகா, ஆனைமுகன் சோதரனே பாவா சண்முகா, ஆறுமுக கடவுளே நீ பாவா சண்முகா. பாடி ஆடி நடந்து வாரோம் பாவா சண்முகா, பாபமெல்லாம் போக்கு வீணும் பாவா சண்முகா, பாக்கியங்கள் தரவீனும் பாவா சண்முகா, பழனி மலை ஆண்டவனே பாவா சண்முகா, எட்டு குடி அமர்ந்தவனே பாவா சண்முகா, எங்கள் குறை தீர்க்க வீணும் பாவா சண்முகா, ஜோதி சொரூபனே பாவா சண்முகா, ஜோதி ராமலிங்கமாய் பாவா சண்முகா, பரங்குன்றில் பரமனே பாவா சண்முகா, பக்தர் குறை தீர்க்கவன் பாவா சண்முகா, சுவாமி மலை அமர்ந்தவனே பாவா சண்முகா, சுகத்தை எல்லாம் கொடுப்பவனே பாவா சண்முகா, ரத்தினவில் தாங்கி நின்றாய் பாவா சண்முகா, ராஜ அலங்காரனே நீ பாவா சண்முகா, செட்டி மகன் சிலைனே பாவா சண்முகா, செழுமையோடு வைக்க வேணும் பாவா சண்முகா, சித்தி புத்தி தர வேணும் பாவா சண்முகா, சீர்சீரக்க வைக்க வேணும் பாவா சண்முகா, மீனாட்சி வேண்டுகிறேன் பாவா சண்முகா, மென்மையெல்லாம் தர வேணும் பாவா சண்முகா, மென்மையெல்லாம் தர வேணும் பாவா சண்முகா, மேன்மையெல்லாம் தர வேணும் பாவா சண்முகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சண்முக நாமாவளி பாடலாவாங்க. ஓம் எனும் மந்திரமே பாவா சண்முகா, ஓம்கார சக்தியே நீ பாவா சண்முகா, சக்தியின் புதல்வனே பாவா சண்முகா, சம்பந்தனாய் ஆனவன் நீ பாவா சண்முகா, சமயபுரத்தாளின் மைந்தா பாவா சண்முகா, சங்கரியின் புதல்வனே நீ பாவா சண்முகா, சரவண பவனி நீ பாவா சண்முகா, சண்முக கடவுளே நீ பாவா சண்முகா, கருமாரின் கண்ணே நீ பாவா சண்முகா, கார்த்திகை மைந்தனே நீ பாவா சண்முகா, ஆனைமுகன் சோதரனே பாவா சண்முகா, ஆறுமுக கடவுளே நீ பாவா சண்முகா. பாடி ஆடி நடந்து வாரோம் பாவா சண்முகா,
பாபமெல்லாம் போக்கு வீணும் வாவா சண்முக பாக்கியங்கள் தரவீனும் வாவா சண்முக பழனி மலை ஆண்டவனே வாவா சண்முக எட்டு குடி அமர்ந்தவனே வாவா சண்முக எங்கள் குறை தீர்க்க வீணும் வாவா சண்முக ஜோதி சொரூபனே வாவா சண்முக ஜோதி ராமலிங்கமாய் வாவா சண்முக பரங்குன்றில் பரமனே வாவா சண்முக பக்தர் குறை தீர்க்கவன் வாவா சண்முக சுவாமி மலை அமர்ந்தவனே வாவா சண்முக சுகத்தை எல்லாம் கொடுப்பவனே வாவா சண்முக ரத்தினவில் தாங்கி நின்றாய் வாவா சண்முக ராஜ அலங்காரனே நீ வாவா சண்முக செட்டி மகன் சிலைனே வாவா சண்முக செழுமையோடு வைக்க வேணும் வாவா சண்முக சித்தி புத்தி தர வேணும் வாவா சண்முக சீர்சீரக்க வைக்க வேணும் வாவா சண்முக மீனாட்சி வேண்டுகிறேன் வாவா சண்முக மென்மையெல்லாம் தர வேணும் வாவா சண்முக மென்மையெல்லாம் தர வேணும் வாவா சண்முக மேன்மையெல்லாம் தர வேணும் வாவா சண்முக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பாடலை எல்லாரும் கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். முருகப்பெருமானை நம்ம வாவா என்று சண்முகா என்று அழைக்கிறோம். பாடல் ஓம் என்னும் மந்திரமே வாவா சண்முகா ஓம்கார சக்தியே நீ வாவா சண்முகா சக்தியின் புதல்வனே, அதாவது ஆதிபராசக்தியின் மைந்தன் புதல்வன் வாவா சண்முகா சம்பந்தனாய் ஆனவன் நீ வாவா சண்முகா என்று முருகப்பெருமானை அழைக்கிறோம். அதே மாதிரி அடுத்த வரிகள் என்ன கூறுகிறது என்றால் சமயபுரத்தாளின் மைந்தா வாவாவா சங்கரியின் புதல்வனே நீ வாவாவா சரவணபவனே நீ வாவாவா சண்முக கடவுளே நீ வாவாவா அப்படின்னு முருகப்பெருமானை நம்ம அழைக்கும் பாடலாக இந்த பாடல் அமைகிறதுங்க. அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல். முருகப்பெருமானை நாம் ஒரு மனத்தோடு பக்தி சிரத்தையோடு நம்ம முருகனையே நினைத்து நம்ம கூப்பிட்டால் உருக கூப்பிட்டால் முருகப்பெருமான் கண்டிப்பாக அந்த இடத்தில் வருவாருங்க. அதாவது எப்போவுமே ஒரே நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து நம்ம பாடலோ மந்திரங்களோ நம்ம ஜபிக்க வேண்டுங்க. அப்பொழுது தான் அந்த இடத்துலையே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜி அப்படியே காத்திருக்கும் நம்ம வரும் வரை. அதனால் அந்த இடம் எந்த பூஜை அறையிலையோ அல்லது ஹாலில் உட்காந்துக்கிறீங்களோ எந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்களோ அந்த இடத்துல அமர்ந்து ஒரே நேரம் இன்றைக்கி 7 மணிக்கு அமர்ந்து மந்திரம் சொன்னீங்கன்னாக்கா இந்த பாடலை பாடினீங்கன்னா அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு அதே இடத்துல அமர்ந்து பாடலை பாட வேண்டும். அப்பொழுது தான் அந்த ஆரா அப்படின்ற ஒரு வட்டம் கிடைக்கும். அந்த இடத்துல எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி வெயிட் பண்ணும் உங்களுக்காக. அப்போது என்ன ஆகும்னா நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே டைரெக்டாக நமக்கு நிறைவேறும். அந்த இடத்துல நம்ம முருகப்பெருமானுடைய பாடலை பாட போகிறோம், நம்ம பகவானுடைய நாமங்களை சொல்ல போகிறோம், பகவானுடைய மந்திரங்களை சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த எனர்ஜி வெயிட் பண்ணும், பூஜைக்காக வெயிட் பண்ணும். அதனால் ஒரே இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், ஒரே நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இது ஒரு சிறப்பான டிப்ஸாக இருக்குங்க உங்களுக்கு. அதனால் பூஜை எப்படி செய்வது அப்படின்ற ஒரு எளிய முறை இது. நம்முடைய வேண்டுதல்கள் எப்படி ஈஸியாக பகவானிடம் போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு எளிமையான ஒரு வழி இது. அதனால் ஒரே இடத்த ஒரே நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபோன் கால்ஸ் வரதோ இல்லை குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணுறதோ அதெல்லாம் இல்லாமல் அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல ஒரே சிந்தனை ஒரே மனதுடன்
பகவானையே நினைத்து முருகப்பெருமானுடைய பாடலை பாட போகிறீங்க அப்படின்னா அந்த பாடலை பாடும்போது முருகனையே மனதார நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நாளடைவில் நீங்கள் இதே மாதிரி நினைத்து கொண்டு ஒரே மனதுடன் நீங்கள் இந்த பாடலை பாடினாக்க உங்களுக்கு நாளடைவில் ஒரு நாள் நிச்சயம் முருகப்பெருமானுடைய அபிஷேக காட்சியே உங்களுக்கு மனக்கண்ணில் தெரிய வரும். கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி தருவார். அதாவது அவருடைய அபிஷேக கோலத்தை உங்களுக்கு காட்சி தருவார். தரிசன கோலத்தை உங்களுக்கு நீங்கள் தரிசனம் செய்ய அவர் உங்களுக்கு அருள் புரிவார். அதனால் நீங்கள் பக்தி சிரத்தையோடு தினமும் நீங்கள் இந்த பாடலை பாடி முருகப்பெருமான் முன்னாடி உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக அது நிறைவேறும். இந்த பாடலை நீங்கள் 48 நாள் பாடினா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க, வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க செவ்வாய் வெள்ளி மற்றும் கிருத்திகை சஷ்டி ஆகிய நாட்களில் நீங்கள் இந்த பாடலை பாடலாங்க. இந்த பாடல் காலையிலையும் பாடலாம், வீட்டில் மாலையிலையும் பாடலாங்க. அற்புத சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய நாமாவளி பாடல் தான் நம்ம பாடியிருக்கிறோம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.